ஹாய் வெல்கம் ஆல் எல்லாரையும் நான் என்னோட 1% ட்ரேடர் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டாப் 3 ஃபண்டிங் ஃபார்ம்ஸ் ஒரு 3 வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிறது வந்து எஃப்டிஎம்ஓ ஃபண்டிங் ஃபார்ம்ஸ். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க எஃப்டிஎம்ஓ ஃபண்டிங் ஃபார்ம்ஸ். நீங்கள் கூகுளில் எஃப்டிஎம்ஓன்னு சர்ச் பண்ணாலே இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன சேலஞ்சஸஸ் இருக்குது, எதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாத்தையும் நம்ம வரிசையாக பார்க்கலாம். இந்த எஃப்டிஎம்ஓ சேலஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆகும். அது நம்ம லாகின் பற்றி தனி வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல என்னென்ன சேலஞ்சஸஸ் இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் 2 ஸ்டெப், ஒன் ஸ்டெப்னு இருக்குது. மேக்ஸிமம் ஒன் ஸ்டெப் இருக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இது ஓரளவு ஆல்ரெடி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, செட்டப் எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆனவங்க தான் ஒன் ஸ்டெப் போவாங்க. ஏன்னா இதோட என்ட்ரி காஸ்ட்டும் ஹையாக இருக்கும். அதனால் ஒன் ஸ்டெப் நம்ம எப்பவும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம 2 ஸ்டெப்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடலாம். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம். இது எல்லாமே யூரோஸ் அமௌண்ட்டில் இருக்குது. நம்ம இதை யூஎஸ்டிக்கு மாற்றிக்கலாம். யூஎஸ்டிக்கு ஒய்டிஎம் மினிட் ஃபண்ட்ஸ் யூஎஸ்டிக்கு எப்படி மாற்றுறது? யூஎஸ்டி ஜிபிவி யூஎஸ்டி டாலருக்கு மாறிடுச்சு. இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 ஸ்டெப்ஸ் அக்கௌண்ட். இது நம்ம இதில் வந்து 10,000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்னா, இந்த அக்கௌண்ட்டில் 5K அக்கௌண்ட் கிடையாது. மினிமமே நம்ம 10,000க்கு தான் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அதனால் 10K அக்கௌண்ட். இதில் வந்து எப்படின்னா 2 ஃபேஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும். அப்போ தான் எவாலுவேஷன் ஃபேஸ் கொடுப்பாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு 2 இருக்குது. ஃபேஸ் 1 வந்து 10% நீங்கள் கிளியர் பண்ணணும். ஃபேஸ் 2 வந்து 5% கிளியர் பண்ணணும். மேக்ஸிமம் டெய்லி லாஸ் வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்குமே 5%, மேக்ஸிமம் லாஸ் வந்து 10%. அதாவது ஒரு சிங்கிள் டேயோட லாஸ் வந்து உங்களுக்கு 5% தாண்டக்கூடாது. மேக்ஸிமம் லாஸ், அதாவது கண்டினியூஸ் ஆஃப் சீரியஸ் ஆஃப் டேஸில் வந்து 10% தாண்டக்கூடாது. மினிமம் ட்ரேடிங் டேஸ் 4 டேஸ். அதாவது நீங்கள் மினிமம் 4 நாளாவது ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் ஒரு எவல்யூஷன் ஒரு ஃபேஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ட்ரேடிங் பீரியட் அன்லிமிட்டட் டைம்ஸ், ரிவார்ட்ஸ் வந்து 90% அதெல்லாம் சொல்லுவாங்க. பிளான்னு நிறைய இருக்கும். இதோட பே அவுட் நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் இது வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இன்னொரு பிளாட்ஃபார்ம் பார்க்கலாம். அதாவது ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரலாம். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 4 விதமான அக்கௌண்ட் வைக்கிறாங்க. அதாவது ஸ்டெல்லர் இன்ஸ்டன்ட். நம்ம அந்த இதில் ஒன் ஸ்டெப்புன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி ஸ்டெல்லர் இன்ஸ்டன்ட். இது வந்து டைரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி டைரெக்டாகவே நம்ம பே அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸ்டெல்லர் லைட், ஸ்டெல்லர் ஒன் ஸ்டெப். ஒன் ஸ்டெப் பார்த்துட்டு ஸ்டெல்லர் 2 ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டெல்லர் லைட் பார்க்கலாம். ஸ்டெல்லர் ஒன் ஸ்டெப், அதாவது அங்கே 2 ஸ்டேஜ் நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ஒரே சிங்கிள் ஸ்டேஜில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டேரெக்டாக உங்களுக்கு சேலஞ்ச் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் இதில் வந்து 6Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயும் 5K அக்கௌண்ட் இல்லை. அங்கே 10K பார்த்தோம், அங்கே 6Kல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ப்ராஃபிட் டார்கெட் 10%, டெய்லி லாஸ் லிமிட் 3%. அங்கே டெய்லி லாஸ் லிமிட் வந்து 5% இருந்துச்சு. மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வந்து 6%. நம்ம 2 ஸ்டெப் எடுத்தோம்னா 10% இருக்கும். இது வந்து கொஞ்சம் மீடியம் லெவலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் ஒன் ஸ்டெப் ஓகே. நம்ம பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன் ஸ்டெப் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இப்போ 2 ஸ்டெப் பார்த்துக்கலாம். 2 ஸ்டெப்பில் என்னென்னா, ப்ராஃபிட் டார்கெட் 8%, ப்ராஃபிட் 1 வந்து 8%, 2% மேக்ஸிமம் டெய்லி லாஸ் வந்து 5%, டெய்லி லாஸ் 5%, மேக்ஸிமம் சேம் அஸ் நம்ம எங்கே பார்த்தோம், எஃப்டிஎம்ஓவில் பார்த்தோம்ல அதே தான். எஃப்டிஎம்ஓன்னு இல்லை, மேக்ஸிமம் எல்லா குட் ஃபண்டிங் ஃபார்ம்ஸ்லேயும் இதே ட்ரேடிங் ரூல் தான் இருக்கும். பட் இந்த வெப்சைட்டில் என்னென்னா ஒரு டேரெக்டாக 6Kல தான் ஸ்டார்ட் ஆகுது. 6K, 15K, 20K அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் $44 வருது. இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Kலங்க வருது, $24 வருது. பட் அதாவது நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு $24 கிடைக்கும். பட் இதில் ஒரு நெகட்டிவ்னா, டெய்லி மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வந்து 10%. இங்கே 2 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 10%, பட் ஸ்டெல்லர் லைட்டில் பார்த்தீங்கன்னா 8% தான் இருக்கும். அதனால் எப்போவுமே ஃபண்டிங் ஃபார்ம்ஸில் அக்கௌண்ட் வாங்கும்போது இன்னொரு இதையும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டாட்டிக் ட்ராடவுன் டைப். இது வந்து ஸ்டாட்டிக்கில் இருக்கணும். ஸ்டாட்டிக்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ராடவுன் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இல்லை எண்ட் ஆஃப் த டே அப்படி ஏதாவது மீனிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ராடவுன் ஈஸியாக அட்டைன் ஆயிரும். அதனால் தேவையில்ல. ஓகே, இதுதான் இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அண்டு மாடல் டைப் எல்லாமே இருக்கிறது. இதுலேயுமே ஒரு நல்ல ஓரளவு பே அவுட்லாம் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறாங்க.
நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு அதாவது ஃபண்டிங் ஃபார்ம்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் பிப்ஸ். இதில தான் என்னோட ரியல் அக்கவுண்ட் இருக்குது. நான் என்னோட ரியல் அக்கவுண்ட்டையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில ஃபண்டிங் பிப்ஸ்ல என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்ஸா பார்க்கலாம். கீழ வாங்க. ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, இதில 0 ஸ்டெப்ஸ்னா டைரக்ட்டா பே பண்ணி வாங்குவோம். இது எப்படியும் ப்ரிஃபர் பண்றதில்ல. 1 ஸ்டெப் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு 2 ஸ்டெப். 2 ஸ்டெப்லேயே 3 மாடல் இருக்குது. ஆல்ரெடி ஸ்டாண்டர்டு, ப்ரோன்னு 2 மாடல் தான் இருந்துச்சு. இப்போ ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸ பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து தனியா ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அத வேணா போய் நான் லிங்க்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு ஃப்ளெக்ஸ் நான் என்னோட ப்ரிஃபர் பண்றேன். எதுக்காகன்னா, 2 ஸ்டெப் ஸ்டாண்டர்டா கம்பேர் பண்ணீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் வந்து பிரைஸ் வைஸும் கொஞ்சம் கம்மி. அதே சேம் டைம்ல நம்மளுக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து 90 12% குடுக்குறாங்க. டெய்லி லாஸ் 4% குடுக்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் வந்து 95% வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து பை வீக்லிங்கிறது வந்து ஒரு குட் ப்ராஃபிட். என்னன்னா, நீங்க ஒரு 1% $100 எடுத்தீங்கன்னா, $95 உங்க கைக்கு வருதுங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட். நம்ம மினிமம் 3 டேஸ் ட்ரேட் பண்ணா கூட மினிமம் ட்ரேடிங் டேஸ் 3 டேஸ் வச்சிருந்தா கூட வின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால ஒரு புதுசா ட்ரை பண்றவங்க எல்லாருமே எஃப்டிஎம்மோல 5K பை சேலஞ்ச் அதாவது ஃப்ளெக்ஸ் அக்கவுண்டே ட்ரை பண்ணுங்க. நான் இதோட லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். வேணும்னா கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி டைரக்ட்டா அந்த வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். வாங்க இப்போ என்னோட ரியல் அக்கவுண்ட்ட ட்ரை பண்ணலாம். நான் லாகின் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் என்னன்னா வீடியோ தான் ஷூட் பண்றேன். இதில எடிட் எதுவுமே கிடையாது. அதனால லாகின் பண்ற வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு லாகின் பண்ணோனே அக்கவுண்ட் டீட்டெயில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்னோட அக்கவுண்ட்ட லாகின் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட டேஷ்போர்டு. இதில நான் என்னோட இப்போ ஃபண்டிங் டிப்ஸ் அக்கவுண்ட் ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் மாஸ்டர் அக்கவுண்ட் வச்சிருக்கிறேன். அதாவது இப்போ தான் லாஸ்ட் தர்ஸ்டே தான் என்னோட ஒரு பே அவுட் எடுத்தேன். நெக்ஸ்ட் டே லாஸ்ல போயிருச்சு. 1% லாஸ்ல இருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் நேமே 1% ட்ரேடர். எதுக்காகன்னா, நான் டெய்லி 1%க்கு மேல ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அதுதான் என்னோட இது. நான் இதில எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட ஸ்க்ரீன்ஷாட். நீங்க அப்படியே டைரக்ட்டாவே பார்க்கலாம். மேக்ஸிமம் 2% சம்டைம்ஸ் அடிச்சிருக்குது. இது எல்லாமே என்னோட சைக்காலஜி வீக் தான். இப்போ இந்த இந்த வீக்லேருந்து இன்னும் ரெகுலரா ஃபாலோ பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கன்டினியூஸா அப்டேட் பண்றேன். என்னோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி, என்னோட பே அவுட் பாருங்க. இது என்னோட 5K அக்கவுண்டோட பே அவுட். இது வந்து சிங்கிள் அக்கவுண்ட் இல்ல. ஒரு 3 பே அவுட் வந்து ஒரு 5K அக்கவுண்ட்ல எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு அக்கவுண்ட் பிரீச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அக்கவுண்ட் 5K அக்கவுண்ட் கிளியர் பண்ணி, இப்போ இதோட 3 பே அவுட் கன்டினியூஸா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 4த் பே அவுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுலயும் 1% லாஸ்ல போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இது எல்லாமே லைவா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் எடுத்த பே அவுட்ல நெறைய அமௌண்ட் மேக்ஸிமம் அக்கவுண்ட்ஸ் வாங்குறதுக்கே செலவு பண்ணிட்டேன். நீங்க அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணாதீங்க. ஒரு அக்கவுண்ட்டயே மேக்ஸிமம் ஹோல்டு பண்ணி, அதே இதே எடுத்துக்கோங்க. என்னோட $969 இது என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு 5K அக்கவுண்ட்ட வச்சு ஒரு $1000 ரீச் பண்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. பட் அட் த சேம் டைம் நெறைய அமௌண்ட் நான் விட்டுருக்கிறேன். அது நீங்க லைஃப் டே பை டேயா எல்லாத்துலயும் ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, $967 உண்மையாவே பெரிய அச்சீவ்மெண்ட். அது ஒரு $1000 அச்சீவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு $1000 அச்சீவ் பண்ணாலே நெக்ஸ்ட் பே அவுட்ல கம்பல்சரி நம்ம எடுத்தே ஆகணும். அதையும் நான் உங்களுக்கு யூடியூப்ல வீடியோவா அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் ஒரு ஒரு இது வாங்க போறோம். ஃப்ளெக்ஸ் அக்கவுண்ட். அதாவது 5K ஃப்ளெக்ஸ் அக்கவுண்ட் வாங்க போறோம். அந்த 5K ஃப்ளெக்ஸ் அக்கவுண்ட் எப்படி வாங்குறோங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணி, அந்த அக்கவுண்ட்ட எப்படி சேலஞ்ச் பண்றோம், எப்படி வின் பண்ண போறோம், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 எப்படி கிளியர் பண்ண போறோம் எல்லாத்தையுமே நம்ம கன்டினியூஸா லைவாவே அப்டேட் பண்ண போறோம். பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல ஃப்ளெக்ஸ் அக்கவுண்ட் எப்படி பை பண்றோம், எப்படி அந்த சேலஞ்ச கிளியர் பண்ண போறோம், எல்லாத்தையும் லைவா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோட வீடியோ தான், எந்த எடிட்டுமே கிடையாது. அதனால ஏதாவது கொஞ்சம் தப்பா இருக்கலாம். முன்ன பின்ன இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்படியே திருத்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க் யூ ஸோ மச்.